அஸ்ஸலாமு அலைக்கும். நார்த்தங்க ஒரு ஆமா போடுறேன் பாருங்கள். கடுகு, கருவேப்பிலையில் வெந்தயம், வெள்ளைப்பூடு, காயம், பெரிஞ்சிடுவோம் எல்லாம் தட்டி போட்டு தாளித்து ஒரு 8 ஊறுகாய் காய்க்கும். விஜய் ஹாஜியார் தம்பி ராத்திரி வாங்கி கொண்டு வந்தான். இப்போ அவிச்ச எங்கள் அணிஞ்சு டக்குன்னு தாளித்து விட்டுட்டேன். என்ன செய்ய இதுக்கு தாய் தவப்பண்ட நான் தான் இன்ஜினியர் பேசணுக்கலாம். ஒன்றும் 5 வயசுலேயே வாப்பா மொத்தா போயிட்டேன். கல்யாணம் பிடிக்கும் போது உமா மொத்தா போயிட்டேன். அன்றைக்கு வரைக்கும் உனக்கு நான் தான் தாய் தவப்பராக இருக்கிறேன். என்ன செய்ய நல்லா ஹயாத் நம்ம ஹயாத்திரையும் மயக்க வைக்கணும், அவன்டா ஹயாத்திரையும் இல்லை மயக்க வைக்கணும். கொஞ்சம் குழியில் நீ தான் என்னை இறக்கணுண்டா. ஒரு மூச்சு ஆளாக வைக்கிற இறக்கிறியாண்ட நீ எங்கள் மக்களும் நின்று இறக்குங்கண்ட என்ன செய்ய. நம்மளும் ஒரு நாளைக்கு ஒரு மனசியாக தானே வைக்கிறோம். அழகாய்க்கிறா பாருங்கள். அது ஒரு கருப்பட்டி ஒரு துண்டு போட்டேன். அதுக்கு வெனிகர் கொஞ்சம் ஊற்றினேன். இப்போ தான் எங்கள் பட்டு போய் பக்கத்து கடையில் இது வாங்கிட்டு வந்தேன். பூண்டு நிறைய தட்டி போட்டேன். வெனிகர் வாங்கிட்டு வந்தேன் இந்த கம்பெனி. அதில் கொஞ்சம் ஊற்றினேன். அப்போ தான் கெடாது. எண்ணத்தை தான் இருந்தாலும் நம்ம தண்ணி ஒரு சொட்டு சேர்க்காட்டாலும் உப்பில் வைக்காமல் போடுறதுனால இதை நம்ம என்ன செய்யணும், இதில் தான் வச்சு திங்க. ஃப்ரிட்ஜில் வெளியே வைக்கக்கூடாது. வெளியே வச்சு திங்கணுன்னு ஆசைப்பட்டால் பாட்டில் அடைச்சி வெயிலில் வச்சு எடுத்து திண்டா ஓகே. அதுக்கெலாம் இங்கே யாருக்கு இப்போ வசையும். அப்படி திங்கணுன்னு ஆசையாக இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு திங்கணும் இல்லாமல் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு உள்ளே வச்சு எடுக்கணும். கண்ணாடி பாட்டில் எங்கே வருது? இந்த மாதிரி பாட்டிலில் தான் வச்சு எடுத்து திங்கணும். இதான் எடுத்து வச்சேன். இது வெயிலில் வைக்கக்கூடாதுன்னு எங்கள் அப்சாலி பேசுகிறோம், வைக்காதீங்கண்டா. இது என்ன செய்ய முடியும்? கண்ணாடி பாட்டில் வரணுமே. அஸ்ஸலாமு அலைக்கும்.